ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்து பல நாட்கள் நம்ம கற்றுக்கொண்டிருந்தோம். ரெண்டு காரியம். ஒன்று, ரட்சிக்கப்பட்ட நீ எப்போனாலும் ரட்சிப்பை இழந்துருவ அப்படின்னு சொல்லி பயமுறுத்துகிற இந்த உலகத்தின் மத்தியில், இன்னொரு பக்கம் ரட்சிக்கப்பட்ட எப்படினாலும் வாழலாம், ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லி அலட்சியமாக இருக்கிற இன்னொரு எக்ஸ்ட்ரீம். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமே தப்பு. ஒரு பேலன்ஸ்டு வேயாக நம்ம இதை டீல் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்து கற்றுக்கொள்ளும் போதே ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க, உண்மையிலே ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டானாங்கிறது நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பல காரியத்தை தொகுத்து நம்ம கற்றுக்கொண்டோம். இன்றைக்கி அதை நம்ம முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு வேறு ஒரு சீரீஸ் ஆஃப் டீச்சிங்கில் என்ட்ராக போகிறோம். அதனால் முடிக்க போகிறதுக்கு முன்னே ஒரே இந்த ஒரு எபிசோடில் இதுவரைக்கும் கற்றுக்கொண்ட காரியங்களை கொஞ்சம் நினைவுபடுத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஒருவேளை உங்கள் கையில் பேப்பர் பென் இருந்துச்சுன்னா இந்த காரியங்களை நோட் பண்ணி வச்சுடுங்க. ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? முதல்ல பை த வே, மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாமே எங்கேருந்து படித்தோம் அப்படின்னா 1 யோவான்ல இருந்து தான் நம்ம படித்தோம். ஒரு சில காரியங்கள் யோவான்ல இருந்தும் மற்ற பகுதியிலிருந்தும் படித்தோம். ஏறக்குறைய 20 காரியங்கள் இருக்குது. ஒன்றா நான் சொல்கிறேன் பாருங்களேன். முதல்ல நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா தேவனை நேசிக்கிறவர்களாகவும், தேவனை மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளையும் நேசிக்கிறவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. 1 யோவான் 1வது அதிகாரம் 3-6 வசனங்களை நீங்கள் அதை பார்க்கலாம். ரெண்டாவது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா பாவத்தை குறித்த சென்சிட்டிவிட்டி, அதாவது பாவத்தை குறித்த உணர்வு அதிகரிச்சுட்டே போகும். 1 யோவான் 1வது அதிகாரம் 8-10 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாவ உணர்வு, அதாவது தப்பு செஞ்ச உடனே உறுத்துகிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள அதிகமாகிட்டே போகும். இந்த பாவத்தினுடைய செய்யக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிக்கிட்டே வரும். மூன்றாவது, அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறவங்களாக இருப்போம். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதுனால தான் அவர் மேலே அன்பாக இருக்கிறோங்கிறதே நம்மளால் நிரூபிக்க முடியும். 1 யோவான் 2வது அதிகாரம் 3-6 வசனங்களை வாசி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கற்பனைகளுக்கு எல்லாத்துக்கும் கீழ்ப்படியக்கூடிய ஒரு சுபாவம் நமக்கு இருக்கிறதா? உலகத்தை குறித்த ஆட்டிடியூட் எப்படி இருக்குது? உலகத்தை நேசிக்கிறோமா, இல்லை உலகத்தான் போலே வாழ்கிறோமா, இல்லை இந்த உலகத்தை விட்டு விலகி நிற்க விரும்புகிறோமா? 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனம். அடுத்து 5வது, நாம் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிற நம்ம என்னைக்காவது இன்னைக்கு ஏசப்பா வரமாட்டாரா, அவரோடு கூட இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னைக்கிடா ஏசப்பா பார்ப்பேன், என்னைக்கிடா அவர் வருவார் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்குள்ளே இருக்கிறதா? அப்படி இருந்தால் நம்ம அவருடைய பிள்ளையாக இருப்போம். இது எப்படின்னா, ஒரு மணவாட்டி மணவாளனை தேடுகிற அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கிறதா? 1 யோவான் 3வது அதிகாரம் 1-3 வசனத்திலிருந்து அதை நம்ம கற்றுக்கொள்ளலாம். பாவம் செய்யாமல் நம்ம இல்லை, எனக்கு புரியுது. ஆனால் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாங்கிறதும் தப்பு. அதாவது ஒரு கிறிஸ்தவன் வந்தால் ஒரு பாவம் நீ செய்ய மாட்டா, தெரியல, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கம், என்ன பிரதர் பண்ணுறது, பாலா போன உலகம், பாவம் செய்யாமல் எப்படி பிரதர் இருக்க முடியும் அப்படின்னா, பிரதர் நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா இந்த ப்ராக்டிஸிங் சின் இருக்குல்ல, இது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருதா உங்கள் வாழ்க்கையில், உங்கள் மனசில், உங்கள் எண்ணத்தில், சிந்தையில் இதனுடைய ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது? 1 யோவான் 3வது அதிகாரம் 4-6 வசனத்தில் அந்த காரியங்களை நீங்கள் படிக்கலாம். அதுக்கு அடுத்து, கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறனா? ஏன்னா மத்தேயு 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த மாதிரி ரட்சிப்பு குறித்து பேசும் பொழுதே, மரமே எதனால் அறியப்படும்? கனினால தான் அறியப்படும் பிரதர். மரம் நல்ல மரமாக கெட்ட மரமாங்கிறது வரத்தினால் அல்ல, கனியினால் அறியப்படும். உங்கள் வாழ்க்கையில் கனியுள்ள ஜீவியம் இருக்கிறதா, என்னென்ன கனிகள்ங்கிறதையும் நம்ம படித்தோம். அதுக்கு அடுத்து ஒரு சந்தோஷம். ரட்சிக்கப்பட்டனா ஒருத்தன் மூஞ்சி டொருன்னு தொங்க வச்சுட்டு இருக்க முடியாது பிரதர். என்ன ஆனாலும் ஆண்டவர் இருக்கிறாரியா, என் கூட ஆண்டவர் இருக்கிறார், என்னெல்லாம் நடக்கட்டும் ஆண்டவர் இருக்கிறாரு. ஏன்னா அந்த காஸ்பல் இஸ் ரியல் இன் மை லைஃப். 1 யோவான் 1வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அது என் வாழ்க்கையில் ரியாலிட்டியாக இருக்கணும். அப்படி வாழ்க்கையில் ரியாலிட்டி இருக்கா? சுற்றி என்ன நடந்தாலும் ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்குதா? அதுக்கு அடுத்து, வாக்கிங் ஈவன் ஹாஸ் ஹி வாக்டு. இயேசு நடந்தது போல் நான் நடக்கிறேன்னா அப்படின்னா, இயேசு நடந்தது போல் அப்படின்னா வாட் வுட் ஜீசஸ் டூ? இந்த இடத்துல இயேசு இருந்தால் என்ன செஞ்சுருப்பாரோ அதே மாதிரி நான் செய்கிறேனா, அதே மாதிரி ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேனா, இல்லை என் இஷ்டத்துக்கு வாழ்கிறேனா? 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனத்தின் அடிப்படையில் அதை நம்ம தியானித்தோம். அதுக்கு அடுத்து, இந்த உலகத்தையும் பிசாசையும் நான் ஜெயிக்கிறவனா வாழ்கிறேனா? எப்போ பார்த்தாலும் இந்த உலகத்தினுடைய சிஸ்டத்தோடையே சேர்ந்து ட்ராவல் பண்ணுறனா, இல்லை பிசாசு என்னை எப்பெல்லாம் டெம்ப்ட் பண்ணுறானோ எல்லா டெம்ப்டேஷனுக்கும் ஈல்டு பண்ணி, அதாவது ஒரே நாளில் எதிர்த்து நிற்பனான்னா இல்லை, ஆனால் எதிர்த்தே நிற்காம பிசாசு என்ன சிந்தனை கொண்டு வந்தாலும், அவன் என்ன விஷயத்தை, என்ன இம்பல்ஸை காதில் போட்டாலும் அதுக்கு ஈல்டு பண்ணி அப்படியே வாழ்ந்துடுறனா, இல்லை பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்றனா? 1 யோவான் 2வது அதிகாரம் 13-14, இல்லை 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம் 18வது வசனம், இந்த காரியம் இந்த பகுதியிலிருந்து நம்ம தியானித்தோம்.
10 காரியத்தை சொல்லிட்டேங்க. இன்னொரு 10 காரியத்தை சொல்லட்டுமா? ரெண்டாவது, கிறிஸ்தவர்களோடு என்னை ஒன்றாக்கி பார்க்குறேன்னா, அவன் என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி, அவனும் கிறிஸ்தவன், நானும் கிறிஸ்தவன், ஆனால் அவன் அந்த ஜாதி பிரதர், நான் இந்த ஜாதி. இல்லை, கிறிஸ்தவன் இருந்தால் ஒரே சரீரம் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே இருக்குதா? 1 யோவான் 2:19 பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் என்ன நடந்தாலும் இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் பிரதர். ஏன்னா என் விடுதலை எங்கேருந்து வருதுன்னா சத்தியத்திலேருந்து தான் வருது. அந்த சத்தியத்தை நான் அதிகமாக அறியணும். 1 யோவான் 2:21 இந்த மாதிரி வசனங்களை வாசிக்கும் பொழுது, யோவான் 8வது அதிகாரம் 32 முதல் 36 இதெல்லாம் படிக்கும் பொழுது இந்த பைபிள் மேலே, வசனத்தின் மேலே ஒரு தாக்கம் உங்களுக்கு இருக்குதா? நீதியான காரியங்களை செய்கிறீங்களா? பரலோகம் உங்களை நீதிமான்னு சீல் போட்டு டிட்டர்மைன் பண்ணிடுச்சு, பரலோக கோர்ட் டிக்ளேர் பண்ணிடுச்சு. ஆனால் உங்கள் பக்கத்துக்காரன் எப்படி டிக்ளேர் பண்ணுறான்? நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு பக்கத்துக்காரன் சொல்கிறானா? இல்லை உங்கள் மாமியார் உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க? விடுங்க, உங்கள் பிள்ளை, உங்கள் மனைவி உங்களை பற்றி என்ன சொல்லுது? அவங்க சொல்கிறாங்களா என் கணவன் கிறிஸ்தவன், எங்கள் அப்பா ஒரு நல்ல கிறிஸ்தவன் சொல்கிறாங்களா? அப்படி ரைச்சியஸ் திங்ஸை செய்யக்கூடியவங்களா நாம் இருக்கிறோமா? வசனம் சொல்லணும்ல. 1 யோவான் 2வது அதிகாரம் 29, 1 யோவான் 3வது அதிகாரம் 7 முதல் 10 இந்த வசனத்திலலாம் இதை குறித்து பார்த்தோம். அதுக்கப்புறம் பியூரிஃபை அவர் செல்ஸ். நாளுக்கு நாள் நான் என்ன சாங்டிஃபை பண்ணுறேன்னா, நேற்று பார்த்த புஷ்பராஜுக்கும் இன்றைக்கி பார்த்த புஷ்பராஜுக்கும் நான் கொஞ்சம் பரிசுத்தமாயிருக்கேனா? 1 யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்தின் அடிப்படையில் நம்ம தியானித்தோம். அதுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு கில்ட் கான்ஷியஸ் இல்லாமல் என்ன பண்ணலாம், ஐயோ ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற கில்ட் அண்ட் காண்டம்னேஷன் இல்லாமல் சுதந்திரமாக, நான் கர்த்தருக்குள் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பேன், எந்த பற்றியும் எனக்கு கவலை இல்லை, நான் எந்த கட்டுகளுக்கும் கீழே இல்லை, எந்த காண்டம்னேஷனுக்கும் கீழே இல்லை. 1 யோவான் 3வது அதிகாரம் 20 முதல் 24 வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை, நான் கன்விக்ஷன் ஆவனை தவிர காண்டம்னேஷனுக்குள்ளே போக மாட்டேன். அப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீங்களா? எல்லாத்துக்கும் மேலே நான் அவர் வசிக்கக்கூடிய ஒரு ஆலயம், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். எனக்குள்ள தேவன் தந்த அந்த ஆவியானவர் எனக்குள்ள வாசம் செய்கிறதுனால அவர் என்னை வழி நடத்துகிறார். 1 யோவான் 3:24, 1 யோவான் 4:4, 4வது அதிகாரம் 13வது வசனம் இதெல்லாத்தையும் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே எனக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு அந்த சத்தத்தை, அந்த உணர்வை கேட்கக்கூடிய லெவலில் இருக்கிறீங்களா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? என்ன நடந்தாலும் கிரைஸ்ட் இஸ் லார்ட், என் வாழ்க்கையில் தேவன் தான், கிறிஸ்துவே கர்த்தர். அதான் சொன்னல, ரோமரா சாம்ராஜ்யத்தில் கர்த்தர்னு சீசர் தான் சொல்லணும் ஏறக்குறைய. அப்போ இயேசுவை கர்த்தர்னு சொல்லிட்டேன்னா அவன் காலி. அப்படி ஒருவேளை என் உயிரே போகக்கூடிய, இல்லை என்னுடைய சந்தோஷம் போகக்கூடிய, என்னுடைய சமாதானம் போகக்கூடிய, என்னுடைய ஆசை பாசத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட அங்கேயும் கிறிஸ்து தான் எனக்கு ஆண்டவர், அவர் சொல்கிற பிரகாரம் தான் நான் வாழுவேன் அப்படின்னு கன்ஃபர்ஸ் பண்ணுறீங்களா? 1 யோவான் 4வது அதிகாரம் 14-15 வசனத்தின் அடிப்படையில். அதுக்கப்புறம் என்னுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துருக்கிறாரா? கடைசியாக நான் எப்போ ஜெபம் பண்ணேன், அதாவது அவரோட சித்தத்தின்படி நான் கேட்குறேனா, அவருக்கு பிரியமானபடி நான் இருக்கிறேனா, இல்லை ஏன் சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக கேட்குறேனா, அவருடைய கட்டளையின்படி வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் கேட்குறேனா, நான் கேட்குறதுனால என் ஜெபத்தினால பிதா மகிமைப்படுவாரா, குமாரன் மகிமைப்படுவாரா, அப்படிப்பட்ட ஜெபமாக என் ஜெபம் இருக்கிறதா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டவங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 21-22 வசனத்தில் இருந்தும் 5வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருந்தும் அதை நம்ம தியானித்தோம். எல்லாத்துக்கும் மேலே இந்த உலகம் இன்றைக்கி நல்ல ஊழியம் கள்ள ஊழியங்கிறதுக்கு வித்தியாசமே தெரியாமல் எல்லா ஊழியமே பெருகிட்டு இருக்க காலத்தில், ஆம் ஐ டிசர்னிங் த ட்ரூத்? எனக்குள்ளே இருக்கிற இந்த அபிஷேகம் இந்த சத்தியத்தை, தவறான சத்தியத்திலிருந்து என்னை விலக்கவும் சரியான சத்தியத்துக்குள்ளே என்னை நடத்தவும் உதவி செய்கிறதா? அதாவது கார்டிங் ஃப்ரம் த எரர் அண்ட் கைடிங் இன் டு த ட்ரூத், அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்கிறதா? பெரையா திருச்சபை போல வசனத்தை படித்து அந்த வசனத்தின் மூலமாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறது மாதிரி இந்த வேதத்தை ஆகமமே எனக்கு சாட்சியாக கொண்டு சரி எது, ஒளி எது, இருள் எது அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் வளர்ந்துட்டு இருக்கிறேனா, வளருகிறேனா? அப்படின்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க. யோவான் 10வது அதிகாரம் 3 முதல் 5 வசனத்தில் இதை குறித்து நம்ம தியானித்தோம். கடைசியாக பாடுகள். இன்றைக்கி கிறிஸ்துவ உலகனாலே கிறிஸ்துவுக்குள்ளே வந்தால் ஆசீர்வாதமாக இருப்பீங்க அப்படின்னு, நல்லது தான், ஆசீர்வதிக்கிற தேவன் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதே நேரம் இந்த வேதம் சொல்லுகிறது, உங்களை துன்பப்படுத்துவார்கள், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் உபத்திரப்படுவீங்க, என் நாமத்து நிமித்தம் கொலை செய்யப்படுவீங்க, என் நாமத்து நிமித்தம் வாரினால் அடிக்கப்படுவீங்க, என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு உபத்திரம் உண்டாகும். இதே மாதிரி கிறிஸ்துவ நிமித்தமாகவும் சுவிசேஷத்துக்கு பாத்திரனான நடக்கிறது நிமித்தமாகவும் பாடுகள் வருகிறதா? எனக்கு இந்த 20 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று இருந்து ஒன்று இல்லை அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. இந்த 20க்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா
உங்கள் பெயர் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், நீங்கள் எப்பேற்பட்ட ஆவிக்குரிய சபைன்னு சொல்லக்கூடிய டேக் லைனோடு இருக்கக்கூடிய சபையில் இருக்கலாம், இல்லை எவ்வளோ பெரிய பாரம்பரிய சபை தெரியுமா, மெயின்லைன் சர்ச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சபையில் நீங்கள் இருக்கலாம், எல்லாத்துலையும் இன்வால்வ் ஆகலாம். ஆனாலும் பிரதர், நீங்கள் உங்கள் பெயர் கிறிஸ்தவன் பிரதர், நீங்கள் கிறிஸ்தவ கட்டடத்துக்கு சபையாகிய கட்டடத்துக்குள்ளே இருக்கிறீங்க பிரதர், ஆனால் சபையாக அவரோட கட்டப்பட்டு இருக்கிறீங்களான்னா நீங்கள் யோசிக்கணும். இல்லது இந்த மாதிரி காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்குது, ஆனாலும் எனக்குள்ள ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா, ஐயோ அந்த டவுட் வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஒரு காலம் உங்கள் ரட்சிப்பை நீங்கள் இழந்து போக மாட்டீர்கள். ஒரு நாள் நீங்கள் மணவாளனை சந்திப்பீர்கள், அவரோடு கூட நித்தியமாய் வாழுவீர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, ஏறக்குறைய 20 காரியங்களை குறித்து நாங்கள் கடந்த நாட்களில் தியானித்தோம் ஆண்டவரே. ஒருவேளை இந்த 20 காரியங்களும் எங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்து நாங்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லி கொண்டிருந்தா, ஆவியானவரே எங்களுடைய இருதயத்தின் நுனித்தோலை ஆண்டவரை கிழித்து எங்கள் இருதயத்தில் ஒரு விருத்த சேதனத்தை நீங்கள் ஏற்படுத்துங்க ஆண்டவரே. இல்லை என்றால், ஒருவேளை இந்த கனிகளை அல்லது இந்த காரியங்கள் உள்ளவர்களாக நாங்கள் வாழ்கிறோம் என்றால், எங்கள் ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்து நாங்கள் உறுதி கொண்டு, எங்கள் ரட்சிப்பினுடைய நிச்சயம் எங்களிடத்தில் அல்ல, எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நங்கூரமாயிருக்கிறது என்பதை உணர்ந்து, இன்னும் அவரை போல, இன்னும் கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கிற, இன்னும் கிறிஸ்துவின் சாயலை இந்த உலகத்துக்கு காட்டுகிற, அநேக ஆத்துமாக்களை பக்கம் இழுக்கிற ஜனங்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு நேர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.